நீங்கள் இதுவரை கேட்டிராத மிரள வைக்கும் கதைகளை இங்கு தொகுத்து வழங்கப்படும். இவை உண்மை சம்பவங்களா இல்லை வெறும் கட்டுக்கதைகளா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இது இதயம் பலவீனமானவர்களுக்கும் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கும் உகந்த ஒளிவரிசை அல்ல. கேட்போர் கூட்டத்திற்கு திகில் வலையொலியின் வணக்கங்கள். இது சிஸ்லர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பு. நீங்க இலகின மனம் கொண்டவரா இருந்தா இந்த கதையை தவிர்த்திடுங்க. வணக்கம், என் பேர் அஞ்சலி. நான் கேரளாவில் ஒரு நியூரோலஜிஸ்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த சம்பவம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அன்னைக்கு நான் என்னோட கடைசி செக்கப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வயத்தில் என் குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுனால எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. டியூ டேட்டுக்கு இன்னும் 1 வாரம் இருந்தது. என் கணவர் பிரதாப் பிறக்க போகிறது ஒரு ஆண் குழந்தையாக தான் இருக்கும்னு நம்பி நிறைய திங்ஸை வாங்கினாரு. பெண் குழந்தையாக தான் இருக்கும்னு நானும் நிறைய வாங்கினேன். எங்கள் 2 குடும்பமும் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. பிரதாப் துருன்னு ஆன்ஷியஸாகவே இருந்தார். பிரெக்னன்சியோட லாஸ்ட் வீக்கில் ஒரு நாள் மாலை நேரத்தில் ஒரு புக் படிச்சுக்கிட்டே தூங்கிட்டேன். அப்போ ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல நான் என் பெட்டில் என்னோட குழந்தைய பிடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். என்னை சுற்றி என் குடும்பமும் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், என் குழந்தைக்கு முகமே இல்லை. ஆனால் அது ஏனோ நார்மலாக இருந்தது. அப்போ என் ஜன்னலில் ஒரு கருமையான உருவம் நிற்கிறத கவனிச்சேன். இந்த உருவத்தை எனக்கு நல்லா தெரியும். அந்த அரக்கனோட கைகள் ஜன்னல் கண்ணாடியை மெதுவாக திறந்துக்கிட்டு ஆனந்த கண்ணீரோட ரூமுக்குள்ள நுழைஞ்சது. எல்லாரும் அதுக்கு வழிவிட்டாங்க. இயற்கைக்கு மாறா அதிக உயரமா கருப்பான அந்த மனித உருவம் மெதுவா கிட்ட வந்து என் குழந்தைய கையில் எடுத்தது. நான் அதை தடுக்கணும்னு நினைக்கல. அப்புறம் அது என்னை பார்த்து நேரமாச்சுன்னு சொல்லிட்டு சிரிச்சது. அது என் வாழ்க்கையில நான் பார்த்த ரொம்ப கொடூரமான ஒரு சிரிப்பு. நான் இதுவரைக்கும் உணராத ஒரு பயத்தை உணர்ந்தேன். திடீர்னு ஒரு கடுமையான தாங்க முடியாத வலி. என் கால்களுக்கு நடுவுல ரத்தம் வலிகிற மாதிரி இருந்தது. இது கனவுல, உண்மையிலேயே பயங்கரமா வலிச்சது. அலறிக்கிட்டே தூக்கத்திலிருந்து எந்திரிச்சேன். பிரதாப் லைட் ஆன் பண்ணதும் என் நீர்க்குடம் உடஞ்சிருக்கிறத பார்த்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா போனோம். ஹாஸ்பிட்டல் என் வீட்டில இருந்து 20 நிமிஷம் தூரம் தான். ஆனா ஒரு நிமிஷமும் நரகம் மாதிரி ஃபீல் பண்ண. பிரதாப் ரெட் சிக்னல் பார்த்ததும் காரை நிறுத்தினாரு. டைமர் 59 செகண்ட்ஸ்ல இருந்து ஒன்னொன்னா கம்மியாகிறத பார்க்கும்போது என் ஆன்சைட்டி ஷூட்டப் ஆச்சு. பொதுமக்கள் எங்க கார் முன்னாடி ரோடு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு நம்பூதிரி மட்டும் திடீர்னு நின்று முகத்துல கவலையோட என்னை நேருக்கு நேர் பார்த்தாரு. அப்புறம் என் பயத்தை பார்க்கும்போது அவர் பார்வை கோபமா மாறுச்சு. சிக்னல் கிரீன் ஆனதுக்கு அப்புறமும் அவர் அசையாம அப்படியே எங்க கார் முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாரு. பிரதாப் கோபமா ஹார்ன் அடிக்கும் போது கூட அங்கிருந்து நகராம மெதுவா என் முகத்தை பார்த்து வேண்டான்னு தலையாட்டினாரு. எங்க பின்னாடி இருந்த மற்ற வண்டிங்க எல்லாம் ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சதும் வயத்துல குழந்தை ஃபோர்ஸா உதைச்சது. வலி தாங்காம நான் கத்துனதும் பிரதாப் வேகமா நம்பூதிரியை இடிக்கிற மாதிரி போனாரு. அந்த நம்பூதிரி உடனே நகர்ந்துட்டாரு. இப்போ நினைச்சு பார்க்கும்போது அதுக்கப்புறம் நடந்த சில நிகழ்வுகள் எல்லாம் ஞாபகத்துல இல்ல. ஃபைனல் புஷ் பண்ணுமான்னு எங்க லேடி டாக்டர் கத்துனது தான் நினைவுல இருக்கு. எனக்கு எங்கிருந்து அவ்வளவு தெம்பு வந்துச்சுன்னு தெரியல. ஆனா என்னோட மொத்த பலத்தையும் யூஸ் பண்ணி புஷ் பண்ணேன். அதுல டெலிவரி பெட்டோட ரைட் சைடு கைப்பிடி உடைஞ்சது. அந்த சத்தம் கேட்டு குழந்தைக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு பயந்தேன். டாக்டர் அசையாதுன்னு சொல்லி குழந்தையோட தலையை பிடிச்சி வெளியே எடுத்தாங்க. குழந்தை வாயிலிருந்து ரத்தம் வந்துச்சு. அந்த நிமிஷம்
என் இதயம் துடிக்கிறது மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. ஒரு 10 செகண்ட் கழிச்சு குழந்தை அழுதுச்சு. குழந்தையோட வாயை தொடச்சிட்டு, பயப்படாத, அது ஊர் ரத்தம் தான், குழந்தையோடது இல்லைன்னு சொன்னாங்க. உன் பொண்ணு நல்லா இருக்கான்னு சொல்லி பக்கத்தில் இருந்த நர்ஸ் கையில் கொடுத்தாங்க. உயிர் போய் உயிர் வந்தது. நான் நினைச்ச மாதிரியே பொண்ணு பிறந்துட்டான்னு சந்தோஷமா இருந்தாலும் பிரதாப் எப்படி எடுத்துப்பாருன்னு கவலையா இருந்தேன். அவர் என்னதான் 7 வருஷமா சைக்காலஜி டீச் பண்ற ஒரு கோல்டு மெடலிஸ்டா இருந்தாலும் கூட சில விஷயத்துல அவரோட புத்தி கொஞ்சம் பிற்போக்குத்தனமா தான் இருக்கும். அவர் பெண் குழந்தைக்கு எதிரானவர் இல்ல, ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வம்சாவளியில பொண்ணுங்களை விட பசங்க தான் திறமசாலிங்கன்னு நம்பினாரு. பிரதாப் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர், நிறைய சொத்து இருக்கு. இது வரைக்கும் அவர் ஃபேமிலியில எந்த பொண்ணும் அந்த சொத்தை சரியா மேனேஜ் பண்ணதில்ல. நான் பயந்த மாதிரி இல்லாம அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. குழந்தை பார்க்க பிரதாப் மாதிரியே இருந்தா. என் மனசுக்குள்ள அவளுக்கு நக்ஷத்ரான்னு பேர் வச்சேன். 2 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொன்னாங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணணும்னு சொன்னாங்க. எந்த அம்மாவாலையும் முதல் தடவை பால் கொடுத்ததை மறக்கவே முடியாது. ஒரு பொண்ணும் தான் பிறவி பலனை அடைஞ்சதா நினைக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல ஒரு நாய் குறைக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாயா கூட சேர்ந்து குறைக்க ஆரம்பிச்சது. சில நாய்ங்க மட்டும் நடுவுல அப்பப்போ ஊளையிட்டுச்சு. நான் என் ஹாஸ்பிட்டல் ரூம்ல ஜன்னல் கர்ட்டனை புஷ் பண்ணிட்டு கீழே பார்த்ததும் என்னை பார்த்து எல்லா நாயும் இன்னும் ஃபெரோஷியஸா குறைச்சதுங்க. முதல் நாள் ஃபுல்லா நட்சத்திராவை பார்த்துக்கிட்டே நேரத்தை கழிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த நாய்ங்க போட்ட சத்தத்துல துளி கூட தூக்கம் இல்லாம ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. எத்தனை பேர் அதை விரட்டினாலும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஊளையிட்டுச்சுங்க. எப்படா வீட்டுக்கு போகலான்னு காத்துட்டு இருந்தேன். ஒரு வழியா எல்லா டெஸ்டையும் 2 நாள்ல முடிச்சுட்டு யோர் பேபி இஸ் பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தின்னு சொல்லி எங்களை சந்தோஷமா டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. வீட்டுக்கு போனதும் நான் நட்சத்திராவுக்காக வாங்கின எல்லாத்தையும் அவளுக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருந்தேன். என் வீடு கேரளாவில் கொஞ்சம் இன்டீரியர்ல இருக்கு. நாங்க வீட்டுக்கு போற மெயின் ரோட கொச்சி மெட்ரோ ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பிளாக் பண்ணியிருந்தாங்க. வேற வழியா சுத்தி வீட்டுக்கு போனோம். வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து அவளை தொட்டில படுக்க வச்சோம். அவ என்னையே பார்த்துக்கிட்டு சிரிச்சா. என்ன அறியாம என் கண் கலங்குச்சு. அதை பார்த்ததும் பிரதாப் கண்ணும் சந்தோஷத்துல கலங்குச்சு. அந்த மோமெண்ட் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அதை கேப்சர் பண்ணலாம்னு போனை எடுத்தேன். எங்களோட வாட்ஸ்அப் ஃபேமிலி குரூப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. பிரதாப்போட பெரியப்பா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. என் அம்மாவை தவிர மற்றவங்க எல்லாரும் அந்த பெரியப்பா சாவுக்காக தெக்கடி கிளம்புனாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். பால் கொடுத்துட்டு இருக்கும் போதே அசதியில தூங்கிட்டேன். என் கனவுல மறுபடியும் அதே கருப்பு உருவம் வீட்டுக்குள்ள என்னையும் என் குழந்தையையும் தேடுது. நான் என் பெட்ரூம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பின்னாடி இருக்கிற அந்த சின்ன இடத்துல என் குழந்தையோட ஒளிஞ்சிருக்கேன். இந்த வீட்டில் எங்க ஒளிஞ்சாலும் அதால கண்டிப்பா உணர முடியும்னு என் மனசுல தோணுச்சு. ஏமாத்துறதுக்கு அது மனுஷன் இல்லை, ஆனாலும் நாமளா போய் மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சேன். நாங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு பெட்ரூம்குள்ள மெதுவா வந்துச்சு. நான் பயந்து ஓடணும்னு எதிர்பார்த்துச்சு. என்னை தற்காத்துக்க அப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்லை. அது என் பெட்டை தாண்டி கரெக்டா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட நெருங்குச்சு. கிச்சன்ல இருந்து கூட யாரோ எதையோ தள்ளி விட்ட சத்தம் கேட்டுச்சு. இதே மாதிரி இன்னொன்னு வந்திருக்குன்னு தெரிஞ்சதும் நிச்சயமா தப்பிக்க முடியாதுன்னு நானே முடிவு பண்ணி என்ன ஆனாலும் என் குழந்தைய எப்படியாவது ஜன்னல் வழியா வெளியே தூக்கி போடணும்னு யோசிச்சேன். அது முன்பக்கமா வந்தா என்ன பண்றது, பின்பக்கமா வந்தா எப்படி ஓடணும்னு மனசுக்குள்ள ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தேன். எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு ட்ரெஸ்ஸிங் டேபிள கீழே வேகமா தள்ளி விட்டுச்சு. அந்த சத்தம் கனவுல இல்ல, நிஜத்துல உண்மையிலேயே யாரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள கீழே தள்ளி விட்டாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா யாரோ 2 பேரும் முகமுடியோட என்னை பார்த்த ஷாக்ல நின்னுகிட்டு இருந்தாங்க. டேய் யாரா நீங்கன்னு கத்துனதும்
2 பேரும் பயந்து பால்கனி வழியா குதிச்சு ஓடிட்டாங்க. லைட் ஆன் பண்ணி பார்த்தேன். நக்ஷத்ராவுக்கு ஒன்றும் ஆகல. என் அம்மா என்ன ஆச்சோன்னு பதறி ஓடி வந்தாங்க. விஷயத்த சொன்னதும் உடனே பிரதாப்க்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோம். வந்தவங்க திருடனா தான் இருக்கணும்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாச்சு. வீட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் செக்யூரிட்டி டைட் பண்ணலாம்னு பிரதாப் சொன்னார். உன் அம்மாவும் குழந்தைய பார்த்துக்க ஒரு 6 மாதம் கூட தான் இருக்க போகிறாங்க, ஸோ கவலைப்படாதுன்னு தைரியம் கொடுத்தாரு. ஆனாலும் என் மனசில் நிம்மதி போச்சு. அடுத்த நாள் நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலோட டீன் ஞானவேல் கால் பண்ணார். நக்ஷத்ரா பிறந்ததுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணார். அப்புறம் ஆல்சைமர் பேஷண்ட்ஸ்க்காக நான் என் டீமோடு சேர்ந்து ஒரு புது மெடிசன் கண்டுபிடிச்சி சிடிஎஸ்சியோட அப்ரூவலுக்காக, அதாவது சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனோட அப்ரூவலுக்காக சப்மிட் பண்ணியிருந்தேன். நேற்று அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னார். இந்தியாவில் எந்த புது மெடிசன் கண்டுபிடிச்சாலும் சிடிஎஸ்சியோட அப்ரூவல் இல்லாமல் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்ரூவல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நியூராலஜிஸ்ட்டுக்கு இதை விட சந்தோஷமும் பெருமையும் தர விஷயம் வேற எதுவும் இல்லை. நான் மெட்டர்னிட்டி லீவை முடிச்சுட்டு வேலைக்கு ரிட்டர்ன் போகிற வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் எனக்காக வெயிட் பண்ணும்னு டீன் சொன்னார். என் லைஃப்பில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதை என் சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிறது என்னோட வழக்கம். நக்ஷத்ராவை என்னோட சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு மாடிக்கு போனேன். எப்போதும் போல சோளமும் பொட்டுக்கடலையும் தூவி விட்டுட்டு வெயிட் பண்ணேன். 1/2 மணி நேரம் ஆகியும் எந்த புறாவும் வரல. வானம் வெறிச்சோடி இருக்கு. சரி, 2-3 நாளாக வீட்டில் இல்லாததுனால அதுங்க வரலன்னு நினச்சேன். டெரஸ் கார்டனுக்கு தண்ணி ஊற்றிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸை காட்டலாம்னு போனேன். தேனி, தும்பி, பொன்வண்டு, பட்டாம்பூச்சி எதையுமே காணும். நத்தைங்க கூட எங்கே போச்சுன்னு தெரியல. சரி, ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். அடுத்த 2 நாள் குழந்தைக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு நக்ஷத்ராவோட அதையெல்லாம் செஞ்சு பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் ஓரளவுக்கு நல்லா போச்சு. ஆனால் அவளோட ஸ்லீப்பிங் பேட்டர்னை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியலை. பொதுவாக 14 to 17 ஹவராவது தூங்கணும். ஆனால் அவ 3 ஹவருக்கு ஒரு தடவை 15 to 30 நிமிஷத்துக்கு மேலே தூங்குறதில்ல. அவ தூங்கும் போது தான் நான் தூங்க முடியும். 1 மணி நேரமாவது தொடர்ந்து தூங்க முடியாதான்னு ரொம்ப ஏங்கினேன். எனக்கே தெரியாம நிறைய தடவை தூங்கி விழுந்துட்டேன். அந்த கொஞ்ச நேர தூக்கத்திலையும் அந்த கருப்பு உருவம் என் கனவுல வரும். ஒரு கனவும் ரொம்ப பயங்கரமா மாறிக்கிட்டு இருந்தது. சரியான தூக்கம் இல்லாம ஜாம்பி மாதிரி ஃபீல் பண்ணேன். கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவில் இருந்த கேப் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. சில சமயம் கனவுல நடக்கிறது நிஜத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் நிஜத்துல நடக்கிறது கனவு போல இருக்கும். வேற வழி இல்லாம பால் கொடுக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரமெல்லாம் நக்ஷத்ராவை என் அம்மா கிட்ட விட்டுட்டேன். அந்த ராபரி அட்டெம்ப்ட் நடந்த 3 நாளைக்கு அப்புறம் பிரதாப் 2 பேரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. வீட்டை சுத்தி எங்கெங்கெல்லாம் கேமரா ஃபிட் பண்ணணும்னு காட்டிக்கிட்டு இருந்தாரு. பிரதாப் கேட்ட கேமரா மாடல் வர 2 நாள் ஆகும். அது கிடைச்சதும் வந்து ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. பிரதாப் என்னை பார்த்து கவலைப்படாத, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட்னு சொன்னாரு. மறுநாள் பிரதாப் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா குளிக்க போனாங்க. நான் குழந்தைய தூங்க வச்சிட்டு இருந்தேன். காலிங் பெல் அடிச்சது. குழந்தை முழிச்சிட்டா. அவளை தொட்டிலுக்குள்ளேயே விட்டுட்டு கோபமா போய் கதவை திறந்தேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நான் இன்ஸ்பெக்டர் சையத், 4 days முன்னாடி நடந்த ராபரி அட்டெம்ப்டை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தேன்னு மலையாளத்தில் சொன்னாரு. அவர் மேல சாராயமும் சிகரெட் நாத்தமும் அடிச்சது. அதே நேரம் மெட்ரோ ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பாம்பு பிளாஸ்ட் பண்ணாங்க. எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சது. அவர்கிட்ட ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை, ஈவினிங் வாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவரு, இப்போ உங்க ஹஸ்பண்ட் தேவையில்லை, உங்க வீட்டுக்கு வந்த அந்த 2 பேரை பார்த்தது நீங்க தானே,
நான் சில சஸ்பெக்ட்ஸோட ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன், உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே என்னை தாண்டி வீட்டுக்குள்ளே வந்தார். ஐம் சாரி, அவங்க 2 பேரும் முகமுடி போட்டிருந்தாங்க, என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், அவனோட போலீஸ் யூனிஃபார்மில் ஒரு ஸ்டார் கூட இல்லை. ஆனால் அவன் இன்ஸ்பெக்டர்னு சொன்னான். அவன் யூனிஃபார்ம் ரொம்ப பழசா, அங்கங்கே லின்ஸ் இருந்தது. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டான். 4 பேருன்னு சொன்னேன். எல்லாரும் எப்போ தூங்குவீங்கன்னு கேட்டான். 10-11 மணின்னு சொன்னேன். உங்கள் பெட்ரூம் எங்க? உங்கள் குழந்தை, நீங்கள், அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் 3 பேரும் மேலே இருக்கிற பெட்ரூமில் தான் தூங்குவீங்களான்னு கேட்டான். அவனோட கொஸ்டின்ஸ், அவனோட பர்சனாலிட்டி எதுவும் சரியா இல்லை. எனக்கு அவனோட பேச பிடிக்கல. லாஸ்ட் டைம் வந்த இன்ஸ்பெக்டர் அவரோட ஃபோன் நம்பரை என்கிட்ட கொடுத்துருந்தாரு. நான் என் ஃபோனில் அவருக்கு கால் டயல் பண்ணும்போது, மேடம் இட்ஸ் ஓகே, உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ வர வேண்டாம், அவர்கிட்ட நான் அப்புறமா என்கொயரி பண்ணுறேன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதே நேரம் கால் கனெக்ட் ஆனதும், ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், இங்கே சையதுன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காருன்னு சொன்னேன். இதை கேட்டதும் அவன் உடனே திரும்பி அங்கேருந்து தலையை குறிஞ்சிக்கிட்டே வேகமாக வெளியே போய் கதவை சாத்தி தாள் போட்டான். எனக்கு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்க ஃபியூ செகண்ட்ஸ் ஆச்சு. ஃபோனில் இன்ஸ்பெக்டர், சையத் பேரில் எங்கள் ஸ்டேஷனில் யாருமே இல்லை மிஸ்ஸஸ் அஞ்சலின்னு சொன்னார். என் மனசு பயத்தில் படபடன்னு அடித்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. உடனே பின்வாசல் வழியாக வெளியே போய் ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணேன். கொஞ்ச நேரத்திலேயே உண்மையான போலீஸ் வந்து அவனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு போனாங்க. இந்த இன்சிடெண்ட் என்னை மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்பட ஆரம்பித்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக ரூமுக்குள்ள பிரதாப் வந்தா கூட பயந்தேன். தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகி நானே மெடிசன்ஸ் எடுத்துக்க ஆரம்பித்தேன். என்னோட மைண்டை நல்ல விஷயங்களில் ஆக்கியபைடாக வச்சிருக்கணும்னு மறுபடியும் வீட்டு வேலைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணேன். நக்ஷத்ராவோட ஸ்லீப் சைக்கிளை சேஞ்ச் பண்ண நிறைய மெத்தட் ட்ரை பண்ணேன். அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. சாதாரணமாக நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் இரிட்டேட் ஆனேன். என்னோட கோபத்துக்கு அடிக்கடி பலியானது பாவம் என்னோட அம்மா தான். பிரதாப்புக்கு அவரோட காலேஜில் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக ப்ரமோஷன் கிடைச்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீட்டை மாப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பியாக ஸ்வீட்டோட வந்து விஷயத்த சொன்னார். எனக்கு சந்தோஷத்தை விட அவர் ஷூ காலோட வீட்டுக்குள்ளே வந்தது இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஆனால் அதை வெளியே காட்டிக்காம கங்க்ராட்ஸ்ன்னு சொன்னேன். பிரதாப் என்னை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பாரு. என் முகத்தை பார்த்தே அவர் என்னை ப்ரெஸ் பண்ணி கேட்டதும் என் மனசில் இருந்தது எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டிட்டேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அவருக்கு தெரிஞ்ச சொல்யூஷன்ஸை சொன்னார். ஆனால் எந்த சொல்யூஷனுமே எனக்கு வர கெட்ட கனவுகளை சரி பண்ண முடியலை. ஒரு நியூராலஜிஸ்டான எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இல்லை வேற யாருக்கிட்டையும் சொல்லிக்க பிடிக்கல. என் கனவுல வர அந்த டார்க் ஃபிகர் நான் முழிச்சிருக்கும் போதும் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. தூக்கம் இல்லாததுனால தான் நான் இதை இமேஜின் பண்றேன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்போ அந்த உருவம் என் குழந்தையோட தொட்டில ஆட்டுறதை பார்த்தேனோ ஐ லாஸ்ட் இட். கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம் வந்து, யார் நீ, உனக்கு என்ன வேணும்னு கத்துன. நான் கோவப்பட்டது அதுக்கு பிடிக்கல. அதோட முகம் எப்பவுமே பிளாங்கா இருக்கும். கண்ணு, மூக்கு, வாயின்னு எந்த ஷேப்பும் இருக்காது. ஆனா அன்னைக்கு அதோட முகம் மாறுச்சு. ஒரு செகண்ட் அதோட பிளாக் மார்பிள் மாதிரியான ஸ்மூத்தான முகம் ஒரு ஆழமான முடிவில்லாத குழிக்குள்ள பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த எம்டினஸ் என்னை என்னமோ பண்ணுச்சு. அம்மா கிச்சன்ல இருந்து கையில் மாவோடு வந்து என் முகத்தை பிடிச்சி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அந்த ஈரம் பட்டதும் நான் என் சமநிலைக்கு வந்தேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங் நக்ஷத்ராவோட குட்டி குட்டி சாக்ஸை ரசிச்சுக்கிட்டே மாடியில் காய வச்சுக்கிட்டு இருந்தேன்.
பிரதாப் கார்ல இருந்து இறங்கி வந்து கேட்டை ஓபன் பண்ணாரு. எனக்கு அங்கிருந்தே ஒரு ஸ்மைலோட ஹாய் சொன்னாரு. நானும் ஹாய்னு கையாட்டினேன். காரை உள்ள கொண்டு வந்ததும் வெளியே வந்து டோரை திறந்தாரு. காருக்குள்ள இருந்து இன்னொருத்தர் இறங்கினாரு. அவர் கையில ஒரு பெல்ட்டை வச்சுக்கிட்டு என்னத்தையோ வெளியே இழுக்க கஷ்டப்பட்டாரு. நான் மாடியோட எட்ஜுக்கு வந்து எட்டி பார்த்தேன். அவரு அதட்டி ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியே இழுத்தாரு. சிங்கம் மாதிரி ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வெளியே வந்துச்சு. என்னோட ஃபேவரட் டாக் பிரீட். ஆனா அது அங்க நிக்கவே ரொம்ப பயந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரால் பெல்ட்டை ஹோல்ட் பண்ணவே முடியல. அந்த நாய் எதையோ பார்த்த பயத்துல அவரையும் இழுத்துக்கிட்டு வெளியே ஓடிடுச்சு. பிரதாப் கன்ஃபியூஷன்ல அங்கேயே நின்றுகிட்டு இருந்தாரு. நான் கீழே போய் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். நம்ம செக்யூரிட்டிக்காக இந்த போலீஸ் டாகை வாங்கிட்டு வந்தேன். வெரி வெல் ட்ரெயின் டாக். ஆனா ஏன் இப்படி பயந்து ஓடிடுச்சுன்னு தெரியலன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த டாக் ட்ரெயினர் கால் பண்ணி நாய்க்கு ஏதோ ப்ராப்ளம், நீங்க காசை ரிட்டர்ன் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி காசை ரீஃபண்ட் பண்ணிட்டாரு. பிரதாப் கன்ஃபியூஷனோட என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. இட்ஸ் ஓகே, நான் வேற நாய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரூம்ல யாரு கெஸ்ட் வந்திருக்காங்களான்னு கேட்டாரு. யாரும் இல்லைன்னு சொன்னேன். இப்பதான் யாரும் உள்ள போறத பார்த்தேன்னு சொன்னாரு. 2 பேரும் வேகமா போய் பார்த்தோம். ரூம்ல பாப்பா மட்டும் கையை நீட்டி சிரிச்சுக்கிட்டே படுத்திருந்தா. வேற யாரும் இருக்கல. மறுநாள் காலையில நான் மாடியில செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ எதிர்த்த வீட்டு மாடியில பப்ளு போன்ல கேம் விளையாடிட்டு இருந்தான். ஹே பப்ளு, என்னடா சண்டே அதுவுமா தனியா உட்காந்துருக்க? ஸ்கூபி எங்க காணமேன்னு கேட்டேன். ஹாய் அஞ்சலி அக்கா. அது ஸ்கூபி நான் ஸ்டாப்பா குறைச்சிக்கிட்டே இருந்தான். அதனால எங்க அத்தை வீட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னான். எப்படான்னு கேட்டேன். அது உங்க பாப்பா வீட்டுக்கு வந்துச்சுல, அதுக்கு 2 days முன்னாடின்னு சொன்னான். ஸோ அது நட்சத்திர பிறந்த அன்னைக்கு. ஹாஸ்பிட்டல்லையும் நான் இங்கே குறைச்சிக்கிட்டு இருந்தது. ஏதாவது லிங்க் இருக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அக்கா நீங்கள் பிரெயின் டாக்டர் தானே? எனக்கு மட்டும் ஷேடோஸ் மூவ் ஆகுற மாதிரி தெரியுதுக்கா. ஆனால் கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது. ஏன்க்கா அப்படி தெரியுதுன்னு கேட்டான். நான் அவனுக்கு புரிகிற மாதிரி ரேஷ்னலாக ஒரு பதிலை யோசிக்கிறதுக்குள்ள, அக்கா அங்கே பாருங்க, இப்போ கூட அந்த விண்டோக்குள்ள ஒரு ஷேடோ பாஸ் ஆன மாதிரி இருக்குன்னு கீழே என் பெட்ரூமை பாயிண்ட் பண்ணான். அவன் அதை சொன்னதும் நட்சத்திரா வீலுன்னு அழுக ஆரம்பிச்சா. தண்ணி பைப்பை கீழே போட்டுட்டு வேகமா ஓடினேன். ரூம் லைட் ஆன் பண்ணதும் நட்சத்திரா அவளோட கழுத்தை சொரிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அவளோட கழுத்து செவந்திருந்தது. அவளை கையில தூக்கி திருப்பி பார்த்தேன். அவ கழுத்துல ஒரு கம்பளி பூச்சி ஊறிக்கிட்டு இருந்தது. அதை டக்குன்னு தள்ளிவிட்டேன். பெட்ல அவ படுத்திருந்த இடத்துல இன்னொரு பெரிய கம்பளி பூச்சி தலையணைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு. அம்மான்னு கூப்பிட்டு எப்படி பூச்சிங்க வர வரைக்கும் விட்டீங்கன்னு அவங்கள திட்டுன்னு திட்டுனேன். பாவம், அவங்களுக்கு உண்மையிலேயே எப்படி பூச்சிங்க வந்துச்சுன்னு தெரியல. உடனே நட்சத்திராவுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு விட்டாங்க. அன்னைக்கு நைட்டு நடந்ததையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தூக்கம் வராம படுத்திருந்தேன். பிரதாப்பும் தூங்காம புரண்டு படுத்துட்டு இருந்தாரு. என்னாச்சுன்னு கேட்டேன். ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னவர் கொஞ்ச நேரம் கழிச்சு சமீபத்தில் நடக்கிற ஒரு விஷயமும் ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறதாகவும் அவருக்கும் அப்பப்போ நிழல் மாதிரி ஏதோ தெரியுதுன்னு சொன்னாரு. ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருக்கிற என்ன தேவையில்லாம இன்னும் கவலைப்பட வைக்க கூடாதுன்னு எதுவும் ஷேர் பண்ணலன்னு சொன்னாரு. நான் அதை கேட்டதும் பக்கத்து வீட்டு பையனுக்கும் கூட ஷேடோஸ் தெரியுதாமான்னு சொன்னேன். நிஜமாவா அப்படின்னு ஷாக் ஆனாரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை அஞ்சலி, ஒரு ஆளும் ஒரு அம்மாவும் என்னை ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 பேரும் அடிக்கடி என்னை வாட்ச் பண்றத நான் பார்த்தேன்னு சொன்னாரு. அந்த அம்மா கருப்பு கலர்ல போட்டும் காது தொங்குற அளவுக்கு கம்பலும் போட்டிருந்தாங்கன்னு பிரதாப்பை பார்த்து கேட்டேன். அவர் பதில் எதுவும் சொல்லாம ஷாக்கா பார்த்தாரு. நான் கூட அவங்க 2 பேத்தையும் நம்ம வீட்டை அடிக்கடி நோட்டீஸ் பண்றத பார்த்தேன்னு சொன்னேன்.
எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் அஞ்சலி. காரணம் இல்லாம எதுவும் நடக்காதுன்னு சொன்னாரு. இல்ல பிரதாப், நாம கொஞ்சம் தெளிவா யோசிக்கணும்னு சொன்னதும் 11:30 மணிக்கு யாரு கதவை தட்டுறதுன்னு சொல்லிக்கிட்டே பிரதாப் பெட்ல இருந்து இறங்கி போனாரு. நான் அவர் கையை பிடிச்சி பயமா இருக்கு பிரதாப்னு சொன்னேன். இட்ஸ் ஓகே, நான் கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. நானும் பின்னாடியே போனேன். அம்மா எந்திரிச்சு வந்து யாருன்னு கேட்டாங்க. தெரியலம்மா, நீங்க கொஞ்சம் பாப்பா பக்கத்துல இருங்கன்னு சொல்லிட்டு பிரதாப் பின்னாடியே போனேன். பிரதாப் டோர் சேஃப்டி செயினை லாக் பண்ணிட்டு டோரை 4 இன்ச் மட்டும் ஓபன் பண்ணாரு. கருப்பா பொட்டு வச்சுக்கிட்டு பெரிய கம்மல் போட்டுக்கிட்டு எண்ணெய் வச்சு நடுவில் வகுடெடுத்த சுருட்ட முடியும், மா நிறத்துல கண்ணோரமா சுருக்கம் விழுந்து காஞ்ச உதட்டோட லைட் பிரவுன் காட்டன் சாரி கட்டிக்கிட்டு ஒரு 45 வயசு இருக்கக்கூடிய ஒரு அம்மா அவங்க முட்டை கண்ணை சிமிட்டாம, நமஸ்காரம், நான் நிருப்பமா தேவி, நீங்க தமிழ் தானே அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இந்த நேரத்தில் கதவை தட்டுறீங்கன்னு பிரதாப் கேட்டாரு. கொஞ்சம் உள்ள வந்து பேசலாமான்னு அந்த அம்மா பின்னால இருந்து ஒரு வயசான ஆம்பளை குரல் கேட்டுச்சு. பிரதாப்புக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருந்ததால என்னால் அந்த சின்ன கேப் வழியா அந்த ஆளை பார்க்க முடியல. அதெல்லாம் முடியாது, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு பிரதாப் கேட்டாரு. அந்த அம்மாவோட முகம் சீரியஸ் ஆச்சு. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க நிறைய பேர்த்தோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. உங்களால மட்டும்தான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க. பிரதாப் சைலண்டா இருந்தாரு. நிருப்பமா கண்டினியூ பண்ணாங்க. உங்க குழந்தை உங்களோடது இல்ல, அது ஒரு துஷ்ட அரக்கனோட குழந்தை. அது இந்த உலகத்தை அழிக்க பிறந்தது. அதை நாம வளர விட்டா அதை சுத்தி இருக்கிற ஒருத்தரையும் காவு வாங்கும். கடைசியா உங்க 2 பேத்தையும் தேவை இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு ஒரு நாள் உங்களையும் கொன்னுடும். அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். அந்த சாத்தான் குழந்தைய நாம கொல்லணும்னு சொன்னதும் பிரதாப் சத்தமா, இந்த செகண்ட் நீங்க இங்கிருந்து கிளம்பலனா நான் போலீஸை கூப்பிடுவேன்னு கத்திட்டு கதவை சாத்தினாரு. எங்க 2 பேரும் முகமும் பயத்துல வேர்த்தது. பிரதாப் என் ஷோல்டர்ல கையை போட்டு திரும்பும் போது கதவுக்கு அடியில இருக்கிற அந்த கேப் வழியா வெளியே இருந்த அந்த 2 பேரும் ஒரு பேப்பரை உள்ள தள்ளுனாங்க. அது எங்க கால் பாதத்துக்கு நடுவுல வந்து மாட்டுச்சு. நான் அந்த பேப்பரை குடிஞ்சு எடுத்துட்டு நிமிரும் போது என் அம்மா அவங்க 2 கையால வாயை மூடிக்கிட்டு அதிர்ச்சியில நின்னுகிட்டு இருந்தாங்க. நாங்க பேசினதையெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பேப்பர் 3ஆ மடிஞ்சிருந்தது. அதை நான் ஓபன் பண்ணதும் அதிலிருந்து கொஞ்சமா ஒரு வெள்ளை பவுடர் கொட்டுச்சு. எழுத்துக்கள் மேல பவுடர் இருந்ததால அதை நான் விரலால தட்டி டஸ்ட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். வணக்கம், நாங்க சொல்ல போற விஷயத்தை தயவு செஞ்சு சீரியஸா எடுத்துக்குங்க. யாராக இருந்தாலும் இதை நம்ப மாட்டாங்க, ஆனா இது உண்மை. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க குழந்தை சாதாரண குழந்தை இல்லை. இந்த லைனை நான் படிக்கும்போது என்னை சுத்தி எல்லாம் இருட்ட ஆரம்பிச்சது. டக்குன்னு பிரதாப் என் கையில இருந்து அந்த பேப்பரை வாங்கினதும் என் அம்மாவை பார்த்தேன். நானும் அவங்களும் ஒரே நேரத்துல மயங்கி விழுந்தோம். அந்த பேப்பர்ல இருந்த பவுடர் ஒரு மயக்க மருந்து.